நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமிகு ஜோதிமணி அவர்கள். வணக்கம் ஜோதிமணி. காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய இழப்பு, உங்களுக்கு இது எந்த வகையில் பேரிழப்பு? காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமல்ல, தனிப்பட்ட முறையில எனக்கும் இது ஒரு பேரிழப்பு தான். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு தந்தையை போன்றவர். நெடுங்காலம் அவரோட அரசியல்ல நான் பயணிச்சிருக்கேன். அவருடைய மறைந்த மகன் ராம் என்னுடைய மிகச்சிறந்த நண்பர். பையனை எப்படி நடத்துவாங்களோ அதை விட ஒரு நல்லா என்ன அவங்க நடத்துவாங்க. எவ்வளவுதான் அவங்க ஒரு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தா கூட, நம்ம ஒரு வயசு கம்மியானவங்க, அனுபவம் கம்மியானவங்களா இருந்தாலும் அவர்கிட்ட மனதுல நம்ம பட்டதை நம்மளால சொல்ல முடியும். அதை எப்படி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி எதையும் நினைச்சுக்க மாட்டாங்க, எதையுமே மனசுல வச்சுக்க மாட்டாங்க. அதே போல அவங்க பெரிய இன்ஸ்பிரேஷன். ஏன்னா அரசியல்ல நினைச்ச எல்லாத்தையுமே வெளிப்படையா எல்லாரும் பேசிட மாட்டாங்க. ஆனா ஒரு மிகப்பெரிய தன்னுடைய மனதுல என்ன இருக்கோ அதை அச்சமற்று பொதுவெளியில பேசக்கூடியவர். அந்த பண்பு எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடித்த ஒரு விஷயம். பல நேரங்கள்ல நம்ம அப்படி பேசுறப்ப அதுக்கு சப்போர்ட் பண்ற ஒரே ஆளா கூட அவர் இருந்திருக்காரு. சோ அந்த அளவுல எனக்கு தனிப்பட்ட முறையில இது ஒரு பேரிழப்பு. இந்த நேரத்துல எனக்கு எங்களுடைய இழப்பு, எங்க கட்சியினுடைய இழப்பு எல்லாத்தையும் தாண்டி நான் அவங்க குடும்பத்தை தான் நினைக்கிறேன். ஏன்னா அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு அற்புதமான பெண், ஒரு மகனை இழந்து நிக்கிற ஒரு தாய். அவங்க இதே நேரத்துல ஒரு கணவரையும் அவங்க இழந்திருக்கிறப்ப அவங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்ல முடியுமே நமக்கு தெரியல. ஒரு தன்னலமற்ற ஒரு தலைவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு மலை சாய்ந்தது போலதான் எங்களுக்கு இது. அவருடைய இடத்தை யாராலும் ஈடு செய்ய முடியாது. இது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு மட்டும், ஒரு தமிழகத்திற்கே இது ஒரு பேரிழப்புன்னு தான் நான் நினைக்கிறேன். நிறைய தலைவர்கள் நம்மோடு பேசிய மாற்றுக் கட்சி தலைவர்கள் கூட திரு இளங்கோவன் குறித்து வியந்து பேசிய ஒன்று, கட்சியினுடைய உரிமை சார்ந்து அது யாராக இருந்தாலும் மனதில் பட்டதை பேசக்கூடிய ஒரு தலைவராக தமிழ்நாட்டில் இளங்கோவன் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது. அது நிறைய பகையையும் உருவாக்கி இருக்கலாம். ஆனா அது ஒரு அரசியல் தனித்தன்மை அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா? மிக நிச்சயமா. நீங்க அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரா இருந்திருக்காங்க, மத்திய அமைச்சரா இருந்திருக்காங்க, இப்ப எம்எல்ஏவா இருந்திருக்காங்க, ஒரு பெரியாருடைய பேரன், அந்த மாதிரி ஒரு புகழ்பெற்ற ஒரு குடும்ப பின்னணியிலிருந்து வந்தவர். எல்லாமே இருந்தா கூட நீங்க நீங்க EVKS இளங்கோவன் அப்படின்னு நீங்க நினைக்கிறப்ப உங்களுக்கு முதல்ல வர்றது அவருடைய அந்த அச்சமற்ற அவர் பொதுவெளியில் அவர் முன்வைக்கிற கருத்துக்கள் தான். அது சரியா தவறா எதா இருந்தாலும் சரி, தான் உறுதியாக நம்புகிற ஒன்றை அவர் சொல்றதுக்கு தயங்கினதே கிடையாது. அது அரசியல்ல ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் நினைக்கிறேன். ஒரு அச்சமற்ற ஒரு தலைவரா தான் அவர் தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி வரைக்கும் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்ல, எல்லாரையும் ஊக்கப்படுத்துவாரு. நீங்க ஒரு மூத்த தலைவர்களுக்கும் என்னைக்குமே அதே கட்சியில ஒரு இளைய தலைமுறையை சேர்ந்தவருக்கும் ஒரு இடைவெளி இருக்கும். அது அவர்கிட்ட எப்பவுமே நாங்க யாருமே உணர்ந்தது கிடையாது. நீங்க தொலைக்காட்சி வாதங்கள்லாம் பேசி நைட்டு முடிக்கிறப்ப முதல்ல வர்ற போன் கால் அவருதான் தான் இருக்கும். ரொம்ப லேட் ஆயிட்டாலும் காலையில கூப்பிட்டு நைட்டு நான் டிபேட் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு ஜோதின்னு சொல்லி அது சம்பந்தமா பேசிக்கிட்டு இருப்பாங்க. சோ அவரை பொறுத்த வரைக்கும் அந்த பண்பு நிறைய பேரை கட்சி எல்லைகளை தாண்டி அவருக்கு மதிப்பும் மரியாதையும் பல பகுதிகள் இருந்து கிடைக்குதுன்னா அதுக்கு அவருடைய அந்த தனித்தன்மை தான் காரணம் நான் நினைக்கிறேன். மிக்க நன்றி திருமிகு ஜோதிமணி. இணைப்பில் உங்களுடைய இரங்கல் செய்தியை பதிவு செய்தமைக்கு நன்றி. தொடர்ந்து EVKS இளங்கோவன் காலமானதை தொடர்ந்து அவருடைய ஈரோடு இல்லத்திலும் ஏராளமான தொண்டர்கள் அங்கு குழுமி வரக்கூடிய நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய இல்லத்தில் புகைப்படம் வைக்கப்பட்டு மாலை அணிவிக்கப்பட்டு தொண்டர்கள் அங்கு அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்நிலையில் மியாட் மருத்துவமனை ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. திரு EVKS இளங்கோவன் அவர்கள் 13 நவம்பர் 2024 அன்று அனுமதிக்கப்பட்டார் என்றும், மருத்துவ பணியாளர்கள் எவ்வளவோ முயற்சி செய்த போதிலும் அவர் இன்று 14 டிசம்பர் 2024 காலமானார் என்றும் மியாட் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர் கையெழுத்திட்ட ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கையை தற்போது வெளியிட்டிருக்கிறார்கள். நேற்று இரவு முதல் EVKS இளங்கோவனின் உடல் நிலையில் மிக பெரும் பின்னடைவு ஏற்பட்ட நிலையில் மருத்துவர்கள் தொடர் தீவிர கண்காணிப்பில் வைத்திருந்த நிலையிலும் அவருக்கு அளிக்கப்பட்ட மருந்துகள் உடல் ஏற்றுக்கொள்ளாத நிலையில் இன்று அவர் உயிரிழந்திருக்கிறார். தற்போது சென்னையை தொடர்ந்து ஈரோட்டில் இருக்கக்கூடிய EVKS இளங்கோவனின் குடியரசு இல்லத்திலும் ஏராளமான தொண்டர்கள் அங்கு குழுமி வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.